ஜெசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாசத்துல நம்ம புஷ்பாக்காவை மிஞ்சி யாராலையும் முடியாது. சும்மா இருட்டி, எப்ப பார்த்தாலும் உனக்கு நக்கலும் நையாண்டி தான். உண்மையை சொன்னா உனக்கு நக்கலும் நையாண்டி மாதிரி தெரியுதாக்கா? நடக்கட்டு நடக்கட்டு. இன்னைக்கு நம்ம ஊர்ல வியாழக்கிழமை சந்தை உண்டுல? ஆமாக்கா உண்டுலக்கா. எல்லா பொருளும் தான் கிடக்குமா, என்ன தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? எல்லா பொருளும் கிடைக்குன்னு எனக்கு தெரியும். இந்த சக்கப்பழம் வந்திருக்க என்னவோ தெரியலையே. இப்போ சக்கப்பழம் சீசன் ஆரம்பிச்சிச்சு, உனக்கு தெரியாதாக்கா? போன வாரம் சந்தையில நிறைய போட்டிருந்தான், நிறைய வந்து கிடந்துக்கா. அப்ப அந்த மனுஷன் போன் போட்டு சொல்லணுமே, வரும்போது சக்கப்பழத்தை வாங்கிட்டு வந்துருவார்ல. இப்ப நானே போய் பார்த்து எடுத்து வாங்கிட்டு வந்துருவேன். செம்மடாட்டு தலையில வச்சு கொண்டு வர முடியாது பத்தியா, வெயிட்டா இருக்கும்ல, அதனாலதான் சொன்னேன். இந்த மனுஷன் தான் பைக்ல தூக்கி வச்சு கொண்டு வந்துருவாரு. எனக்கும் சக்கப்பழம் தான் உசுருக்கா. ஏக்கோ ஒண்ணு செய்யி, நல்ல பெரிய பழமா பார்த்து ஒண்ணு வாங்கி அண்ணன்ட்ட கொண்டு வர சொல்லு. நான் ஒரு பாதி நீ ஒரு பாதி எடுத்துக்கலாம். தூட்டு வேணா தந்துருந்தேங்க. இடி சக்கப்பழத்தை வாங்கி யாருக்கும் குடுக்கூடா, இடி சண்டை வந்துரும் மத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர். என்னக்கா இப்படி சொல்லுத? சக்கப்பழத்தை கொடுத்தா சண்டை வருமா? ஆமா சித்த பொண்ணு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பத்துக்கா. எங்க அம்மையும் அப்படிதான். என்ன பொருளா இருந்தாலும் திங்க பொருள் எல்லாத்துக்கும் கொடுப்பா பக்கத்து வீட்டுக்கலாம். ஆனா அந்த சக்கப்பழத்தை மட்டும் யார் வீட்டுக்கும் கொடுக்க மாட்டா. ஆமாட்டி, இத பத்தியா எங்க அக்கா சொல்லுத பத்தியா நெசந்தா. சக்கப்பழத்தை ஒன்ன வாங்கி நீ பாதி நான் பாதி எடுத்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள பொறவு சண்டை வரதுக்கா? எம்மம்மா வேண்டாம் தாயே. ஏக்கா இதுக்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமாக்கா? என்னவா இருக்கும்? ஏக்கா ஒரு சக்கப்பழம் வாங்கினா ஒரு வீட்டுல உள்ளவங்களுக்கு திங்கிறதுக்கு பத்தாது, எல்லாம் அடிப்படி போட்டு திம்பாவோ. சக்கப்பழம்னா சும்மையாக்கா நம்மளுக்கே காணாது, புறவு எங்க இருந்து அடுத்த வீட்டுக்கு கொடுக்க. தூட்டுக்காரன் நினைப்பா ஒரு சக்கப்பழம் வாங்கி நமக்கு கொஞ்சம் தரலையேன்னு தப்பா நினைப்பாவுல. அதுக்காண்டிதான் இப்படி ஒரு கதையை விட்டுருக்காவோ. அதனாலதான் சக்கப்பழத்தை வாங்கி அடுத்த வீட்டுக்கு கொடுத்தா சண்டை வந்துருன்னு ஒரு கதையை விட்டு வச்சிருக்காவோ. எப்படி கதை? ஆமாக்கா அப்படியே தாங்க இருக்கும். அதனாலதாங்க யார் வீட்டுக்கு கொடுத்தா சண்டை வந்துடும் சும்மா ஒரு கதை. சண்டையும் வராது, ஒரு மண்ணாங்கட்டி வராது. சரி இருக்கட்டும், நீ உனக்கு ஒரு தனியா சக்கப்பழம் எடுத்துக்கோ. நான் என் மாமியா கரெக்ட் சொல்லுதேன், அவ தலை சம்பட வச்சு தூக்கிட்டு வந்துருவா. சரிடி. ரெண்டு ராட்சசிகளை எங்க போனால்வா? கொஞ்சம் முன்னால ஏதோ எம்மா எப்பன்னு கத்திட்டு கிடந்தால்வா? ஒருவேளை மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குமோ? நம்ம வீட்ல ஒரு பாத்ரூம் தானே இருக்கு, ரெண்டு பேரையும் காணல. அடுக்கல்ல எதையாவது திங்கிட்டு குருட்டிட்டு கிடக்கால்வளா? போய் பாப்போம். இங்கேயும் காணலையே, எங்க போய் ஒளிஞ்சால்வன்னு தெரியலையே. ஒருவேளை ஊருக்கே ஓடிச்சால்வளா? எலிக்கு வச்ச வலையில பெருச்சாளி வந்து மாட்டுச்சான். அந்த கதையில இருக்கு. என் புருஷனுக்கு வச்ச பேதி மருந்து இங்க வேலையை கட்டுது. எண்ணி எந்திரிங்க, என்னாச்சு உங்களுக்கு? அடியே பாவி, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். எண்ணி ஏன் இப்படி கோவப்படுதிய? இப்ப எதுக்கு தவக்க மாதிரி ஊந்து ஊந்து வாரிய? ஆமாடி, உனக்கு என்ன பார்த்தா தவக்க மாதிரி தான் தெரியும். அம்மா இந்த கையை பிடிப்பா, எழுந்திருக்க கூட முடியல, உடம்புல தெம்பே இல்ல. ஐயா எப்பா, உன்னை பிடிச்சி இழுக்க என்னால தெம்பலாம் இல்லம்மா. அண்ணி கையை கொண்டாங்க, நான் உங்களை தூக்குதேன். ஏ தாயே, எங்களுக்கு உசுரோட சமாதி வச்சிருவ போல இருக்கு. நீ கையும் பிடிக்காண்டா காலையும் பிடிக்காண்டா, சும்மா இருந்தாலே போதும். நீ மூதேவி, இவ பெரிய இவள நம்ம கையை தொட்டு தூக்கணும். பேசாம கிடக்கிட்டு கீழே எங்கனையும் உளுந்து கிடக்கான்னு விடணும். பாத்துக்கலையா பா, கையில கையெல்லாம் பூந்துட்டு பெருமள இருக்கு. கையில ஒரு தெம்பு இல்லையே கடவுளே. எம்மா நம்ம வீட்டுல ஒரு பாத்ரூம் தானே இருக்கு. எம்மா கொஞ்ச நேரத்துல ஆளை காணலையே, உனக்கு நின்னுட்டாமா? அடி பாட்டி இவள எங்க நிக்க? பைப்பை திறந்து விட்ட மாதிரி அது ஓட்டல போகுது. கண்டன் கேட்டேன், என் வாழ்க்கையில இப்படி ஒரு நாளை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பா இன்னைக்கு யாரு கண்ணில் முடிச்சலம்மா கடவுளே. பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கேன். இந்த அதுல ஒரு பிள்ளை குவாயிலான்னு நல்ல பிள்ளையா இருந்துச்சு. குவாயிலா வீட்டுக்கு போனாளா? ஓஹோ, இங்க பாத்ரூம்க்கு ரெண்டு அடிபடி போட்டு குவாயிலா வீட்டுக்கு போயிட்டு அந்த கிழவி. அந்த பிள்ளை மோட்டர்லாம் போட்டு ஒரு டேங்க் நிறைய நிரப்பி தந்துச்சு தண்ணியா. அதனால நான் தப்பிச்சேன், உசுறு பொழைச்சேன். இப்ப கூட குறுக்க குனிய முடியல, அப்படியே குனிஞ்சு ஓடி குறுக்கே குனிஞ்சு போச்சு. நிமிர முடியலம்மா, உட்கார முடியல, நிக்க முடியல, அப்படி இருக்கு. அடியே என்ன தட்டி தந்த, என்னத்த போட்டு தந்த பையன பாலுல? பாருங்க, சத்தத்தை வசத்துனா நான் ஒன்னும் பயந்துட மாட்டேன். நான் மெனக்கிட்டு பாலை வாங்கி காய்ச்சி எடுத்து எனக்கு என் மாப்பிளைக்கும் தனியா வச்சிருக்கேன். அத கொண்டான்னு புடிங்கிக்கிட்டு நான் தர மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் சடக்குன்னு புடிங்கிட்டு ஓடுனீங்க. உங்க அம்மைக்கு கொடுத்தியா? உங்க அம்மா குடிச்சு போட்டு உங்ககிட்ட கொடுத்தாவோ? எல்லாம் ஒண்ணு சொல்லணுமா? சும்மா இருந்தவள பாதாம் பாலை காய்க்கா மண்ணாங்கட்டி பாலை காய்க்கான்னு சொல்லி புழுன்னு வந்த கேட்டி அதை வாங்கி தான் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதுனால தானே நம்ம எனக்கிட்டு போய் அவட்ட போய் பாலை புடிங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கேட்கால கேள்வி, இதுக்கு என்ன பதில சொல்ல? வாயை மூடிட்டு இருக்கிய, பதில சொல்லி. இப்போ அணி குடிச்சதுன்னு காணாம என்னையும் குடின்னு சும்மா இருந்தவள குடிக்க வச்சு இப்ப கடைசியில நான் பாத்ரூம் வீடுமா அலைதேன். கேட்டி சும்மா இருட்டி நடந்து போச்சு. அதான் இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? இனிமே நடக்க வேண்டியதை பத்தி பேசு. அவகிட்ட நாலு கிளி குடுட்டி, அப்பதான் அவ அடங்குவா. எல்லாம் இருக்கட்டும், பால்ல என்னத்த கலந்த சொல்லு. அத நீங்க சொன்னீங்கல்ல, பாதாமும் பிஸ்தாவும். அடியே பொய்யா சொல்லுத, போட்டோம்ல அந்தல. முதல்ல இருந்தே வா. எனக்கு தெரியும் டி, நீ பாதாம் பால தரல. எங்க ரெண்டு இனியும் வீட்டை விட்டு ஓட வைக்கணும்னு பியாதி பால தந்திருக்க. நீ என்னன்னு போ. இப்போ நிறுத்ததுக்கு ஏதாவது வழியை காணி. எங்க ரெண்டு பேருக்கும்
என்னமோ அடிச்சு கலத்திக்கிட்டே இருக்கு. இப்படியே போனா எங்கனையாவது கொண்டு விழுந்துருவோம் போல இருக்கு. கவலைப்படாதீங்க, இப்படியே நான் உங்களை விட்டுற மாட்டேன். அதுக்கு சரியான மருந்து ஒண்ணு இருக்கு. இப்போ ஓடி போய் எடுத்து ஓடியாரேன். சாம்டி யாழுத அவ முன்ன வச்சு அழுதுன்னு வச்சுக்கோ, அவ என்ன ரொம்ப கேவலமா நினைப்பாமா. என்னால முடியலம்மா, முடியல. அழாதடி, உன்ன போலதான் நானும். நான் என்ன அழுதுட்டா இருக்கேன். எப்படியா என் மனசு தேத்திக்கிடுவே. டி ரொம்ப ஏட்டி போகுது. போகுதாவா வயிற்றுக்குள்ள இருக்க கோடல் எல்லாம் வெளியில வந்துட்டு. என்னடி மருந்த கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சோப்பு துணியை கொண்டு வந்து நிக்க. அண்ணி இங்கதான் இருக்கு என் புத்திசாலித்தனம். எவ்வளவு பெரிய ட்ரெயினோ சின்ன சோப்பு கொடியை காட்டணும்னா டக்குன்னு நின்றோம். எவ்வளவு பெரிய ட்ரெயினோ சின்ன சோப்பு கொடியை காட்டணும்னு நின்றதுல அதே மாதிரிதான் உங்களுக்கும் போக்கா போறது. இந்த சோப்பு துணியை காட்டணும்னு நின்றோம். அப்படியே ரெண்டு பேரும் கொடி ஆட்டின மாதிரி ஆட்டிக்கிட்டே இருங்க. ஆளுக்கு ஒரு துணியை வச்சுக்கோங்க. அந்தாங்க அண்ணி. ஆடிக்கிட்ட போற உங்க அம்மா வீட்டுக்கு ஆட்டத்தை கொட்டத்தை எல்லாம் சீக்கிரமா அந்த அடக்குதே இந்த நீலாம்பரி. அம்மா இனிமேலும் கொஞ்ச நேரம் தாமதிச்சோம்னா நம்ம உசுறு பெருமள இருக்கு. வா நேரா ஆஸ்பத்திரியில போய் ஆளுக்கு 2 பூசியை போட்டு வரும். அம்மட்டி வா போவோம். என்ன அந்த நேரத்துக்கு ஒருத்திலையும் ஆளை காணல. எல்லாரும் ஊரோட காலி பண்ணி போயிட்டாளா. இந்த பஞ்சு கிளவியாவது இங்க இந்த நேரத்துக்கு வரும். கொஞ்ச நேரம் பாடு பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கலைஞ்சு போவோம். அதையும் எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன செல்லத்தாயி எனக்கு அண்டிதான் காத்துட்டு இருக்கியா? ஏக்கா உனக்கு ஆயுசு 100. நீலாம் சீக்கிரம்லாம் சாவ மாட்டேன். ஆமாக்கா இப்பதான் உன்னை காணலேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து நிக்க. என்னக்கா ஒரு மாதிரி மணமணக்கு பிரியாணி மாதிரி வாசடிக்க மாதிரி இருக்கு. எங்க வீட்டுக்கு சுவாத்துக்கு செத்த கூட்டம் ஒரு கூட்டம் வந்து கிடக்குல்ல, அவளுக்கு பொங்கி தட்டியிருக்கா என் மருமக காரி. அதுல எனக்கும் கொஞ்சம் ஒண்ணு போட்டா அதை நான் தின்னுட்டு வாரேன். என்னக்கா ஒரு மாதிரி பேசுத? முன்னாலாம் நீ இப்படி பேச மாட்டியே. அக்கா வேற யாருமா வந்திருக்கா? புஷ்பாக்கா அக்காவும் அவன் மௌனும் வந்திருக்காவோ? ஆமா வந்துட்டா. அங்க இருந்து போட்டியை தூக்கிக்கிட்டு நடையா நடந்துகிட்டு. நான் இப்பதான் கேட்டேன். மொவ 80,000 வாங்குதானா. அவன் வாயாலே சொல்லுதான். இவ்வளவு துட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு இங்க வந்து கிடந்து நம்மள போட்டு உசுர வாங்கி எல்லா செலவையும் செஞ்ச வச்சு நல்லா உட்காந்துட்டு சொகமா தின்னுட்டு இருக்காவோ. என் புள்ள மாடா உழைச்சி ஓடா தேஞ்சிட்டு கிடக்கான். அவன் காலையிலே வேலைக்கு போனவன். அவனுக்கு நல்ல சோறு தண்ணி உண்டுமா? அந்த காஞ்ச சோறும் காஞ்ச குழம்பும் தானே உண்டு. என்னக்கா இப்படி சொல்லுத? காலையில வேலைக்கு போகும்போது சாப்பாடு செய்து கொடுத்தா ஆறி போகுதானே செய்யும். அதுக்காண்டி என்ன செய்ய முடியும்? ஊர்ல இருக்க எல்லாரும் அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்காவோ வேலைக்கு. நீ என் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவியாக்கா? அப்படி இல்லக்கா உண்மையே சொல்லுதேன். எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய கதை தானே இது. எல்லார் வீட்லயும் நடக்கு. எங்க வீட்டுல கொஞ்சம் விசேஷமா தான் நடக்கு. அவன் போனோடனே இங்க என்ன அவிக்கதென்ன பொரிக்கதென்ன எல்லாம் சுட சுட வச்சு வச்சு நல்ல சூடா உள்ள தள்ளிட்டு இருக்காளுவா. அம்மா மக்க மாறலாம். ட்ரெயின்ல வந்திருப்ப இருந்தாலும் அலுப்பு தீர்ந்திருக்காத பத்தியா. நல்லா தூங்கி இருக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. சாயந்தரம் போல காப்பி போட்டுட்டு உன்னை எழுப்புதேன் சரியா? சரி சித்தி. ஏடி அவன் பாட்டுன்னு தான் காத்திருந்தேன். சின்ன பொண்ணு அன்னைக்கு சிம்ரன் சொன்னானு ஒரு தரகர் அண்ணாச்சி வந்தார்ல, அவர் ஏதாவது பதில் சொன்னாரா? ஆமாக்கா அவர்கிட்ட கூட நீங்க கொஞ்சம் கண்டிஷன்லாம் போட்டீல. ஆமா ஆமா அது தந்தாப்புல எதுவும் பொண்ணு பார்த்தாரா என்னவோ ஏதோ தெரியலையே. எங்குள்ள போன் நம்பரையும் வாங்கிட்டு போனாரு. எனக்கும் போன் போட்ட மாதிரி தெரியல. ஒருவேளை சிம்ரனுக்கு எதுவும் சொன்னாரா என்னவோ தெரியலையே. தெரியலையேக்கா. சிம்ரன் இதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. நான் வேணா பிறகு கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லட்டா? எவ்வளவு சீக்கிரம் கேட்டுட்டு சொல்லுவியோ அவ்வளவு சீக்கிரம் கேட்டுட்டு சொல்லுமா. எங்கன இருக்கும்போதே அவனுக்கு ஒரு நிச்சாமலத்தையாவது முடிச்சிடலாம்ல. அதுக்கப்புறம் கூட ஒரு மாசம் கழிச்சு கல்யாணம் முடிக்கணும்னா கூட அவன் வேலைக்கு லீவ் போட்டு வந்துருவான். அதுக்காண்டிதான் புஷ்பாக்கு மாமியார் ஒரு மாதிரி பேசினாலும் எப்படியோ பல்ல கடிச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்திருக்கேன். ஆமாட்டி ஏதாவது தகவல் இருந்தா சீக்கிரம் கேட்டு சொல்லிட்டு சிம்ரன்ட்ட. இக்கோ உன்னை ஒண்ணு சொல்லட்டா, நம்ம தலைகளை நின்று தண்ணியை குடிச்சாலும் வெந்நியை குடிச்சாலும் நடக்குதுதாங்க நடக்கும். நம்ம நினைச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. கடவுள் யாருக்கு யாருன்னு முடிச்சு போட்டு வச்சிருக்காரோ அதுதாங்க நடக்கும். ஆமா 100ல ஒரு வார்த்தை. நீ சொன்னது சரிதாம்மா. இருந்தாலும் நம்மளும் முயற்சி பண்ணணும்ல. ஆமாக்கா அதுவும் சரிதான். சரி நான் சிம்ரன்ட்ட கேட்டு உங்களுக்கு போனோன்னு போன் படுது எனக்கா. சரிம்மா மறந்துடாதேன்னு. அதெல்லாம் மறக்க மாட்டேக்கோ.